வணக்கம் நண்பர்களே. நீங்க டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி ஜேஇ மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெம்பரரி ஒர்க்ஸ், அதாவது தற்காலிக பணிகள். ஆர்ச்சஸ், ஸ்கேஃபோல்டிங், ஷோரிங்னு எல்லாத்தையும் பத்தி அதோட பேசிக்ஸ்லேருந்து பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் வரைக்கும் ஆழமா விளக்கமா பார்க்க போறோம். சரி, நாம டெக்னிக்கல் விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு முக்கியமான கொள்கையை மனசுல வச்சுக்குவோம். அதாவது, ஒரு நிரந்தரமான கட்டிடம் அது தானா நிக்கிற அளவுக்கு வலுப்பெறும் வரைக்கும் தற்காலிகமா ஒரு சப்போர்ட் கொடுத்து அதை காப்பாத்துறது தான் கட்டுமானம். இது ஏதோ மேற்கோள் மாதிரி தெரிஞ்சாலும் நாம படிக்க போற எல்லா தற்காலிக பணிகளுக்கும் இதுதான் அடிப்படை தத்துவம். ஒரு பெர்மனன்ட் விஷயத்தை உருவாக்க ஒரு டெம்பரரி சப்போர்ட் எவ்வளவு அவசியம்னு இது காட்டுது. இதுதான் இன்னைக்கு நம்மளோட ரோட் மேப். முதல்ல அந்த அடிப்படை கொள்கைய பார்த்துட்டு அப்புறம் ஆர்ச்சஸ், ஸ்கேஃபோல்டிங், ஷோரிங்னு ஒவ்வொரு டாபிக்கா ஆழமா பார்க்கலாம். கடைசியா ஃபீல்ட்ல எப்படி முடிவெடுக்கிறதுன்னு ஒரு கைடோட இந்த செஷனை முடிக்கலாம். ஓகே, நம்மளோட முதல் பாடப்பகுதிக்குள்ள போகலாம். வளைவுகள், அதாவது ஆர்ச்சஸ். ஆர்ச்னாலே வெறும் அழகுக்காகன்னு மட்டும் நினைக்காதீங்க. அது ஒரு அற்புதமான இன்ஜினியரிங் சொல்யூஷன். அது மேல வர்ற லோட கம்ப்ரசிவ் ஃபோர்ஸா மாத்தி ரெண்டு பக்கமும் இருக்கிற பில்லர்ஸ்க்கோ இல்ல சுவருக்கோ ஈஸியா கடத்திடும். அதோட டிசைன், வகைகள், அப்புறம் அது கட்டும்போது தேவைப்படுற தற்காலிக சப்போர்ட் பத்தி இப்போ டீட்டெயிலா பார்ப்போம். ஆர்ச்சஸ அதோட ஜியோமெட்ரிய வச்சு வகைப்படுத்தலாம். சிம்பிளா சொல்லணும்னா, அந்த வளைவ வரைய எத்தனை சென்டர் பாயிண்ட்ஸ் தேவைப்படுதுங்கிறத பொறுத்துதான் இந்த வகைப்பாடு. உதாரணத்துக்கு, ஒருமை வளைவு, அதாவது ஒன் சென்டர்ட் ஆர்ச்ங்கிறது ஒரு அரைவட்டம் மாதிரி ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து வரையறது. அதே மாதிரி இரண்டுமை வளைவுங்கிறது 2 சென்டர் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி உருவாக்குறது. பாக்குறதுக்கு கொஞ்சம் கூர்மையா இருக்கும். இது மாதிரி 3, 4 சென்டர் பாயிண்ட்ஸ் வச்சும் ஆர்ச்சஸ் இருக்கு. இப்போ 2 ஸ்பெஷல் டைப் ஆர்ச்சஸ் பத்தி பார்க்கலாம். முதல்ல தட்டை வளைவு, அதாவது ஃபிளாட் ஆர்ச். பேர்லே இருக்கு, இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட தட்டையா இருக்கும். இது கொஞ்சம் வீக்கான டிசைன், அதனால 1.5 மீட்டருக்கும் குறைவான கேப்ஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு மேல வர்ற லோட தாங்க இதுக்கு மேல ஒரு தாங்கு வளைவு, அதாவது ரிலீவிங் ஆர்ச் கண்டிப்பா கட்டணும். அந்த ரிலீவிங் ஆர்ச் தான் சுவர் லோட வாங்கி ஃபிளாட் ஆர்ச்சை பாதுகாக்கும். எக்ஸாம்ல இந்த 1.5 மீட்டர் லிமிட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆர்ச் கட்டும்போது அதோட கற்கள், அதாவது வூஸ்வார்ஸும் சென்டர்ல இருக்கிற கீஸ்டோனும் தானா நிக்கிற வரைக்கும் அதை தாங்கி பிடிக்க ஒரு தற்காலிக சப்போர்ட் வேணும் இல்லையா? அதுதான் இந்த மையச் சட்டகம், அதாவது சென்டரிங் ஃப்ரேம் ஒர்க். இது பெரும்பாலும் மரத்தால செய்யப்பட்டிருக்கும். ஆர்ச் கட்டி முடிச்சு சிமெண்ட் எல்லாம் செட் ஆனதும் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை மெதுவா எடுத்துருவாங்க. நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த அடிப்படை கொள்கைக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். அடுத்ததா நாம பார்க்க போறது ஸ்கேஃபோல்டிங், அதாவது சாரக்கட்டு. கட்டுமான வேலை செய்யறவங்களும் மெட்டீரியல்ஸும் உயரமான இடங்கள்ல பாதுகாப்பா வேலை செய்ய தேவைப்படுற ஒரு தற்காலிக பிளாட்ஃபார்ம் தான் சாரக்கட்டு. அதோட பாகங்கள் என்னென்ன, எத்தனை வகைகள் இருக்கு, எந்த சூழ்நிலையில எந்த வகையை பயன்படுத்தணும்னு இப்போ விளக்கமா பார்க்கலாம். இந்த வரைபடத்துல ஒரு பொதுவான சாரக்கட்டோட முக்கிய பாகங்களை பார்க்கலாம். இதுல ஸ்டாண்டர்ட்ஸ், லெட்ஜர்ஸ், ஃபுட்லாக்ஸ், பிரேசஸ் என நிறைய பாகங்கள் இருக்கு. ஒரு சாரக்கட்டோட ஸ்டெபிலிட்டியும் சேஃப்டியும் இந்த பாகங்களை சரியா பொருத்துறதுல தான் இருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பாகங்களோட பேரையும் அதோட வேலையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஒவ்வொரு பாகத்தையும் தனித்தனியா பார்ப்போம். முதல்ல ஸ்டாண்டர்ட்ஸ். இதுதான் சாரக்கட்டோட முதுகெலும்பு. இந்த செங்குத்தான குழாய்கள் தான் சாரக்கட்டோட மொத்த லோடையும், அதாவது வேலை செய்யறவங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாத்தோட எடையும் தரைக்கு கொண்டு சேர்க்குது. இது ஒரு உறுதியான பேஸ்ல கரெக்டா நிக்க வைக்கணும். அடுத்து லெட்ஜர்ஸ். இது ஸ்டாண்டர்ட்ஸ ஒன்னோட ஒன்னு இணைக்கிற கிடைமட்ட குழாய்கள். இது கட்டிடத்தோட முகப்புக்கு இணையா, அதாவது பேரலலா போகும். ஸ்டாண்டர்ட்ஸ ஒன்னா இணைக்கிறது மூலமா சாரக்கட்டோட நீல வாக்குல அதுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. அடுத்தது புட்லாக்ஸ். இது லெட்ஜர்ஸ்க்கு மேல வைக்கிற குறுக்கு குழாய்கள். இதோட முக்கியமான வேலை ஆட்கள் நின்னு வேலை செய்யறதுக்கான நடைபாதை பலகைகளை தாங்கிறது தான். சிங்கிள் ஸ்கேஃபோல்டிங்ல புட்லாக்கோட ஒரு முனை சுவருக்குள்ளேயும் இன்னொரு முனை லெட்ஜர் மேலையும் இருக்கும். இது சாரக்கட்டைய சுவரோட இணைக்குது. கடைசியா பிரேசஸ். இது டயகனலா, அதாவது மூலை வெட்டத்துல பொருத்துற குழாய்கள். இதுதான் சாரக்கட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெபிலிட்டிய கொடுக்குது. காத்து மாதிரி பக்கவாட்ல வர விசையால சாரக்கட்டு சாயாம அதோட வடிவம் மாறாம இருக்கு. இதுதான் உதவுது. ஒரு முக்கோண வடிவத்தை உருவாக்குறதால கட்டமைப்பு ரொம்ப உறுதியா இருக்கும். இப்போ சாரக்கட்டோட 2 முக்கியமான வகைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். இடது பக்கம் இருக்கிறது சிங்கிள் ஸ்கேஃபோல்டிங். இத செங்கல் வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க. வலது பக்கம் இருக்கிறது டபுள் ஸ்கேஃபோல்டிங். இத கல் வேலைக்கு யூஸ் பண்ணுவாங்க.
படத்தை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். சிங்கிள் ஸ்கேஃபோல்டிங்ல ஒரே ஒரு வரிசை ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இருக்கு. ஆனா டபுள் ஸ்கேஃபோல்டிங்ல 2 வரிசை ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இந்த அமைப்புக்கு என்ன காரணம்னு அடுத்து பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாருங்க, ரெண்டுக்குமான வித்தியாசம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு MCQ அலர்ட் இங்க இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கிள் ஸ்கேஃபோல்டிங் சப்போர்ட்டுக்காக சுவரை சார்ந்திருக்கும். ஆனா டபுள் ஸ்கேஃபோல்டிங் சுவரை தொடாம அதுவாவே தனியா நிக்கும். இந்த கேள்விக்கான பதில் நாம கற்ற சுவரோட மெட்டீரியல்ல இருக்கு. செங்கல் சுவர்ல புட்லாக் வைக்கிறதுக்காக ஈஸியா ஓட்ட போடலாம், வேலை முடிஞ்சதும் அதை அடைச்சிடலாம். ஆனா கல் கட்டின சுவர்ல ஓட்ட போடுறது கஷ்டம். அது சுவரோட அமைப்பே பலவீனப்படுத்திடலாம். அதனால சுவரை சாராம தனியா நிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு தேவைப்படுது. அதனாலதான் கல் வேலைகளுக்கு 2 வெர்சஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்ட டபுள் ஸ்கேஃபோல்டிங்கை நம்ம பயன்படுத்துறோம். இப்போ சில முக்கியமான அளவுகள் இதெல்லாம் தேர்வுல அடிக்கடி கேட்பாங்க. 2 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற கிடைமட்ட தூரம் பொதுவா 1.5 மீட்டர்ஸ்ல இருந்து 2.0 மீட்டர் வரைக்கும் இருக்கும். 2 லெட்ஜர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற செங்குத்து உயரம், அதை லிஃப்ட்னு சொல்வாங்க, அது பொதுவா 1.2ல இருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த அளவுகள் எல்லாம் சாரக்கட்டோட ஸ்டெபிலிட்டியை உறுதி செய்யும். இந்த எண்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, MCQல வர நிறைய வாய்ப்பு இருக்கு. சில சமயம் தரையிலிருந்து சாரக்கட்டு அமைக்க முடியாத சூழ்நிலை வரும். அப்போ இந்த மாதிரி ஸ்பெஷல் சாரக்கட்டுகள் தேவைப்படும். உதாரணமா, கீழே தடையா இருந்தா சுவர்ல இருந்து நீட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி கேன்டிலீவர் ஸ்கேஃபோல்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப உயரமான கட்டடங்கள்ல கூரையிலிருந்து தொங்க விடுற சஸ்பெண்டட் ஸ்கேஃபோல்டிங் யூஸ் பண்ணுவாங்க. பில்டிங்குக்கு உள்ள சின்ன சின்ன வேலைகளுக்கு சுலபமா நகர்த்தக்கூடிய ட்ரெஸ்டில் ஸ்கேஃபோல்டிங் பயன்படும். நம்மளோட கடைசி மாடியூல் ஷோரிங், அதாவது முட்டு கொடுக்கறது. உறுதியா இல்லாத இல்லனா மாற்றங்கள் செய்யப்படுற சுவர்களுக்கும் கட்டடங்களுக்கும் தற்காலிகமா சப்போர்ட் கொடுக்கறது ஒரு ரொம்ப முக்கியமான வேலை. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முட்டு கொடுக்கறதுல ரொம்ப பொதுவான வகைதான் இந்த ரேக்கிங் ஷோர், அதாவது சாய்ந்த முட்டு. ஒரு சுவர் உறுதி இல்லாம இருக்கு, வெளியே தள்ளிட்டு வருது, இல்லனா இடிஞ்சு விடுற நிலைமையில இருக்குன்னா அதுக்கு பக்கவாட்ல சப்போர்ட் கொடுக்க இது பயன்படும். இதுல சாய்வா இருக்கிற கட்டை சுவரிலிருந்து வர்ற விசைய தாங்கி பாதுகாப்பா தரைக்கு கடத்திடும். இது சுவர் வெளியே உப்பி வர்றதையோ இல்ல சரிஞ்சு விழுறதையோ தடுக்கும். இப்போ ஒரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் வருது. கோட்பாட்டின்படி, அதாவது தியரிட்டிக்கலா, இந்த ரேக்கர் தரைக்கூட உருவாக்குற கோணம் 45 டிகிரியா இருந்தா அது விசையில ரொம்ப திறமையா கடத்தும். இதுதான் ஐடியல் ஆங்கிள். ஆனா தியரி வேற, பிராக்டிக்கல் வேற இல்லையா? நிஜத்துல வேலை செய்யும்போது இடவசதியை பொறுக்கு இந்த கோணம் பொதுவா 60லிருந்து 70 டிகிரிக்குள்ள தான் வைப்பாங்க. அதனால உங்க எக்ஸாமுக்கு ஐடியல் ஆங்கிள் 45 டிகிரினும் பிராக்டிக்கல் ரேஞ்ச் 60-70 டிகிரினும் ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ மத்த 2 வகைகளை பாப்போம். ஃப்ளைங் ஷோருங்கிறது 2 பேரலல் சுவர்களுக்கு நடுவுல இருக்கிற கட்டடத்தை இடிக்கும்போது அந்த சுவர்கள் உள்நோக்கி சாயாம இருக்க கிடைமட்டமா கொடுக்கற சப்போர்ட். இதோட அதிகபட்ச இடைவெளி 10 மீட்டருக்குள்ள இருக்கணும். டெட் ஷோருங்கிறது சுவர்ல புதுசா ஒரு கதவோ ஜன்னலோ வைக்கும்போதோ இல்லனா அஸ்திவாரத்தை சரி செய்யும் போதோ அதுக்கு மேல இருக்கிற கூரை தளம் மாதிரியான செங்குத்து சுமைய நேரடியா தாங்கிறதுக்காக பயன்படுத்துறது. சரி, இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிராக்டிக்கல் டூலா எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். நாம படிச்ச எல்லாத்தையும் இந்த ஒரு முடிவு வழிகாட்டி மூலமா தொகுத்திடலாம். உதாரணத்துக்கு, ஒரு கல் வேலை செய்றீங்கன்னு வச்சுக்குவோம். சாரக்கட்டு தேவைப்படும் போது இந்த சார்ட் படி நீங்க போனீங்கன்னா அது உங்களை நேரா இரட்டை சாரக்கட்டுக்கு கூட்டிட்டு போகும். அதே மாதிரி ஒரு சுவர் வெளியே உப்பிட்டு வருதுன்னா முட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணா இந்த சார்ட் ரேக்கிங் ஷோர் 45 டிகிரி டு 70 டிகிரி தான் சரின்னு காட்டும். இந்த மாதிரி ஒரு தர்க்க ரீதியான அணுகுமுறை தான் உங்களுக்கு ஃபீல்டுலயும் சரி தேர்வுலயும் சரி தேவைப்படும். இந்த வழிகாட்டியை வச்சு எந்த ஒரு தற்காலிக பணி பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கண்டுபிடிக்க முடியுதான்னு நீங்களே பயிற்சி செஞ்சு பாருங்க. அது உங்க புரிதலை இன்னும் வலுப்படுத்தும்.